எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ். இந்த பூகம்பம்னால என்னென்ன விளைவுகள் வரும் பார்ப்போம். எர்த்குவேக்ஸ் மே காஸ் சேஞ்சஸ் இன் த எர்த் சர்ஃபேஸ். வைப்ரேஷன்ஸ் ஆஃபன் செட் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் மவுண்டனஸ் ரீஜன். இந்த நிலநடுக்கத்தால் பூமியின் மேற்பகுதிகளில் பல மாற்றங்கள் வரும். இந்த அதிர்வுகளினால் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்படும். A greater danger is an earthquake is the falling of building. ஒரு நிலநடுக்கத்தில் பெரிய ஆபத்து எதுன்னா இந்த கட்டடங்கள் இடிஞ்சு விழுகிறது தான். மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் விச் கொலாப்ஸ்ட் வேர் மேட் ஆஃப் மட் அண்ட் பிரிக்ஸ் அண்ட் ப்ரூவ் டு பி டெத் ட்ராப்ஸ். பெரும்பாலான வீடுகள் எதில் செஞ்சுருப்பாங்கன்னா இந்த மண் செங்கல் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் அது வீட்டுக்குள்ளேருந்து இந்த மாதிரி நிலநடுக்க நேரத்தில் அது ஒரு சாவுக்கு அதுவே ஏற்படுத்திடும். ஃபயர் இஸ் அனதர் கிரேட்டர் டேஞ்சர். அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் இஸ் நேச்சுரலி டிஸ்டர்ப் பை சச் மூமெண்ட்ஸ். இந்த மாதிரி நிலநடுக்கத்தில் இன்னொரு பாதிப்பு என்னென்னா தீயால் வரும். அதே மாதிரி நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த நீர் அமைப்பு எல்லாமே மோசமாக பாதிப்படையும். இந்த பைப்பில் எல்லாமே உடஞ்சிரும். அந்த மாதிரி தெர் ஆர் 3 types of earthquake waves. ஒன்று P waves ஆர் longitudinal waves சொல்லுவாங்க, S waves ஆர் transverse wavesன்னு சொல்லுவாங்க, L waves ஆர் surface waves. இந்த 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. An earthquake which originates below or near a sea causes greater disturbance in the water. கடலுக்கு பக்கத்துலேயோ இல்லை கடல்லையோ உருவாகக்கூடிய நிலநடுக்கம் பார்த்திங்கன்னா நீரில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். The floods and waves cause great loss of life, sometimes more than an earthquake itself. இதனால் வெள்ளம் வரும், பலரோட வாழ்க்கையை எடுத்துரும். Tsunami, a Japanese term, is the name given to huge waves caused in the sea by an earthquake. ஒரு நிலநடுக்கத்தால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அலைக்கு சுனாமின்னு சொல்லுவோம். அது ஜப்பானீஸ் வார்த்தை. அது சுனாமிஸ் ஆர் குவைட் common all along the coast of Japan and other regions in Pacific Ocean. இந்த Pacific Oceanோட கடற்கரை பகுதிகளில் இந்த சுனாமின்றது ரொம்ப சாதாரணமாக நடக்கும். Do you know, on 26 December 2004, tsunami is the Indian Ocean swept coastal area of Indonesia, India, Sri Lanka, Thailand, etc. They caused immense danger to life and property in the coastal area. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சுனாமின்ற வார்த்தையை முதலோட கேள்விப்பட்டது டிசம்பர் 26, 2004. இந்தியன் ஓஷன்லேருந்து அந்த கடற்கரை பகுதிகள் இந்தோனேஷியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இந்த இடத்துல பெரிய அளவிலான ஒரு டேமேஜ் ஏற்படுத்துச்சு. உயிர் இழப்புகளும் சரி, அந்த இல்லை சொத்துக்கள் இது பண்ணதும் சரி. Distribution of earthquakes. The world's distribution of earthquakes coincide very closely with that of volcanoes. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படுதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எரிமலை இருக்குது. ரீஜன்ஸ் ஆஃப் கிரேட்டர் seismicity ஆர் circum-Pacific ஏரியாஸ் வித் எபிசென்டர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அக்கரன்ஸ் அலாங் த பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இந்த சேஸ்மோகிராஃப்னு சொன்னோம்ல, அதில் அந்த அதிகமான அளவு எங்கெங்கெல்லாம் வருதுன்னா அந்த பெசிஃபிக் ஏரியாஸ்ன்றது இந்த பெசிஃபிக் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா சொல்லுவோம். அங்கே தான் அதிகமாக இருக்குது. occurrence along the Pacific rings of fire, அந்த எரிமலைகள் இருக்கக்கூடிய ஏரியா. It is said that about 68% of earthquakes occur in this belt. 168% இங்கே தான் நடக்குது இந்த பெசிஃபிக் ரிங் ஏரியா ஆஃப் ஃபயர்னு. Another 31% of earthquakes take place in the Mediterranean Himalayan belt, including Asia Minor, the Himalayas and part of northwest China. மீதி 31% எங்கே நடக்குதுன்னா ஹிமாலய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஏஷியாவில், அந்த நார்த் வெஸ்ட் சைனாவில் இங்கே நடக்குது. The remaining percentage of earthquake are occur in முதல்ல ஒரு 68 பார்த்தோம், அப்புறம் ஒரு 31, 99 ஆச்சா. மீதி அந்த 1% எங்கே இருக்குன்னா the northern earthquake occurs in northern Africa and the Rift Valley areas of the Red Sea and Dead Sea. வடக்கு ஆஃப்ரிக்கா, அப்புறம் ரெட் சி, டெட் சி இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாவில் நடக்குது. இன் இந்தியா, த ஹிமாலயன் ரீஜன் அண்ட் த கங்கா பிரம்மபுத்திரா வேலி ஆர் ப்ரோன் டு எர்த்குவேக்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிமாலய மலைப்பகுதி, இந்த கங்கா, பிரம்மபுத்திரா இந்த பள்ளத்தாக்குகள் பகுதியில் அடிக்கடி நடக்கும். A number of earthquakes have been experienced in this region. இங்கே அதிகமான ஒரு நிலநடுக்கத்தை சந்திச்சிருக்காங்க. Some of them were, இந்த படம் போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள், plain margins,
எர்த்குவேக் ஜோன்ஸ். அந்த பிங்க் கலர் மாதிரி போட்டு வரைஞ்சி காட்டியிருக்காங்களா, இதுதான் வந்து எல்லாமே பாருங்கள் நல்லா அந்த கடற்கரை பகுதிகளாக தான் இருக்கும். இங்கே தான் வந்து அதிகமாக எர்த்குவேக் வருது. வேர்ல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவேக்ஸ். Some of them are severe and caused extensive damage, etc. The earthquake of Uttarkasi in 1991 and Chamoli in 1999. The Deccan Plateau, which was supposed to be comparatively free from the dangers of the earthquake, has experienced two severe earthquakes in the past: the Koina earthquake in 1967 and the Latur earthquake in 1993. இல்லை இந்த டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து எர்த்குவேக் வர வாய்ப்பே இல்லைன்னு நினச்சாலும் அங்கேயே வந்து 2 பயங்கரமான எர்த்குவேக் வந்திருக்கு. ஒன்று கோயினா எர்த்குவேக் 1967 வந்துச்சு, இன்னொன்று 1993 லத்தூர் எர்த்குவேக்னு வந்திருக்கு. வல்கேனோஸ்ன்றது எரிமலை. A volcano is a vent or an opening in the earth's crust through which hot magma erupts from the deep below the surface. வல்கேனோன்னா என்னென்னா பூமி பதில் ஒரு சின்ன துவாரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெரிய துவாரம் தான் வச்சுக்கோங்க. அது வழியாக இந்த ஹாட் மேக்னா அந்த எரி குழம்பு வெடிச்சு செதற அது வழியாக வரும். இந்த ஓப்பனிங்ஸ் யூஸ்வலி சர்க்குலர் இன் ஃபார்ம். அதோட ஓப்பனிங் எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஒரு வட்ட வடிவில் தான் இருக்கும். Volcanic eruptions may take place through a long crack or fissure through which steam and other material flow out. அது பெரிய வெடிப்பு வழியாக இந்த இது வெறி குழம்பு வெளியேறும். The molten rock materials within the earth together with gases is called magma. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாறைகள்லேருந்து உருகி வரக்கூடிய அந்த அதை காற்றோடு சேர்ந்து வர்றது வந்து நம்ம மேக்மான்னு சொல்லுவோம். After it rises to the surface, it is called lava. பூமிக்கு வெளியே வரும்போது அதுக்கு பேர் lava. In course of time, lava and other materials flow out a volcano accumulate around the opening of from the conical hill or a mountain vent in an opening or mouth of volcano. The top of this cone is usually marked by a funnel shaped depression which is called a crater. இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது சொல்கிறாங்க. இதில் அந்த கோனோட டாப்பில் வழியாக வந்து இது வெளியே வருது. இது பார்க்குறதுக்கு ஒரு ஃபனல், இந்த புனல்னு சொல்லுவோம்ல, அந்த மண்ணெல்லாம் ஊற்றுற வச்சுக்கோங்க, அந்த ஷேப்பில் இருக்குது. விச் இஸ் கால்ட் அ கிராட்டர். இஃப் த கிராட்டர் ஆஃப் volcano is of greater size, இட்ஸ் ஷேப் லைக் அ பேசின், இட் இஸ் கால்ட் கேல்ட்ரா. இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேல்ட்ரான்னு சொல்லுவாங்க. Caldras are caused by violent explosions which blow away the entire top of the great cones. இந்த கேல்டரா வந்து எப்படி வருதுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வெடிப்பு வந்துச்சுன்னா இந்த மாதிரி வருது. காசஸ் ஆஃப் வல்கானிக் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி எரிமலை வெடிப்புகள் வெளியே வர்றதுனால என்னென்ன பாதிப்பு இருக்குது? The temperature increases as the temperature as the depth increases at the rate of 1 degree for every 30 meters. ஒவ்வொரு 35 மீட்டருக்கும் டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி செல்சியஸ் கூடிக்கிட்டே போகும். தேர் இஸ் ஆல்சோ கிரேட் ப்ரெஷர் அட் அ டெப்த் ஆஃப் அபவுட் 15 கிலோமீட்டர். த ப்ரெஷர் இஸ் அபவுட் 5 tons per centimeter cube ஆஃப் த ராக். இதே மாதிரி 15 கிலோமீட்டருக்கு ஆழத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்டர் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் இஸ் த செமி மால்டன் ஸ்டேட் கால்டு காமா. இந்த மாதிரி சூழ்நிலையில் பூமியோட உள்பகுதியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா செமி மால்டன் ஸ்டேட், அதுக்கு பேர் வந்து மேக்மான்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கும். த மேக்மா அண்டர் கிரேட் ப்ரெஷர் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு டிசால்வ் கிரேட் வால்யூம் ஆஃப் கேஸ். சம் கேஸ் ஆர் ஆல்சோ கம்போஸ்டிபிள். திஸ் மேக்ஸ் வல்கனோ மெட்டீரியல் பர்ஸ்ட் த்ரூ த வீக் ஸ்பாட்ஸ் இன் த எர்த் crust. இந்த மாதிரி அதிகப்படியான இது இருக்கும்போது பூமியோட ஸ்ட்ராங் இல்லாமல் வீக்காக இருக்கக்கூடிய பகுதி வழியாக இது பூமி வழியாக வெளியேறும். ஃபேக்ட்: the scientific study of volcanoes are called volcanology. People who study volcanoes are called volcanologists. எரிமலைகளை பற்றி படிக்கிறதுக்கு பேர் வல்கானாலஜி. இந்த லாஜி எல்ஓஜின்னு இருக்குது. லாஜின்னாவே ஸ்டடி ஆஃப்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வல்கானோ இருக்குன்னா வல்கானோ பற்றிய படிப்பு. இதை படிக்கிறவங்களுக்கு பேர் வல்கானாலஜிஸ்ட். லாஜிஸ்ட்னா படிக்கிறவங்க. நேச்சர் ஆஃப் வல்கானிக் எரப்ஷன்ஸ், இந்த மாதிரி எரிமலை வெடிப்புகளோட இயல்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Sometimes the magma rises slowly to the surface and spreads over the vast area. சில சமயம் இந்த மேக்மான்ற படத்தில் கொடுத்துருக்காங்களா, உள்ளக்க இருக்கிறது பூமி வழியாக மெதுவாக வந்து வெளியேறும். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபிஷர் எரப்ஷன். இந்த மாதிரி மெதுவாக போகிறத ஃபிஷர் எரப்ஷன் சொல்லுவாங்க. சம் பிளாட்டியூஸ் அண்ட் பிளெயின்ஸ் ஹவ் பீன் ஃபார்ம்ட் இன் திஸ் வே. சில தீபகற்பங்களும் சமவெளிகளும் இது மூலமாக தான் உருவாயிருக்கு. எக்ஸாம்பிள் டெக்கான் பிளாட்டியூ இன் இந்தியா
அண்ட் கொலம்பியன் பிளாட்டியூ நார்த் அமெரிக்கா. இதில் இதே மாதிரி மெதுவாக உருவானது தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க, பிளாட்டியூனா பீடபூமின்னு சொல்லுவாங்க. அண்ட் பிளாட்டியூ நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியன் பிளாட்டியூ. If the magma rises quickly to the surface, lava is thrown high into the atmosphere. இதே சமயம் இந்த மேக்மா வேகமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா பூமியோட மேல் பகுதியில் அடித்து தூக்கி விடும். அப்போ பிசைட்ஸ் லாவா, ஆஸ், ஸ்டீம், கேஸஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் ராக்ஸ் ஆர் ஆல்சோ த்ரோன். வேகமாக வரும்போது என்ன வருது, இந்த லாவாவோட சேர்ந்து சாம்பல், காற்று, அந்த புகை, நீராவி, இது அதே சமயத்தில் பல பாறைகளும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வெளியேறுது. திஸ் டைப் ஆஃப் எரப்ஷன் இஸ் நோன் அஸ் எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன். இந்த மாதிரி வெளியேறதுக்கு பேர் எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன் சொல்லுவோம். திஸ் டெரிபிள் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஐலாண்ட் ஆஃப் கிராட்டகோவா, the terrible explosion on the island of Krakatoa in Indonesia is an example of explosive type of eruption. 1883 27 ஆகஸ்ட் இந்த நாளில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு வெடிப்பு நடந்திருக்கு இந்தோனேஷியாவில். Lava flow is affected by viscosity. For example, honey has high viscosity, so it flows slowly, whereas water has low viscosity. விஸ்காசிட்டி அதோட அடர்த்தின்றதை கூட சொல்லுவோம் நம்ம. லாவா அதோட அடர்த்தி அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் மெதுவாக வரும், அடர்த்தி அதிகமாக இருந்தால் கம்மியாக இருந்துச்சுன்னா வேகமாக வெளியேறும். ஸோ இட் ஃப்ளோஸ் ஈஸிலி. த விஸ்காசிட்டி ஆஃப் லாவா இஸ் டிட்டர்மைன்ட் பை த அமௌண்ட் ஆஃப் சிலிக்கா அண்ட் வாட்டர் இன் மேக்மா. இந்த மேக்மான்றது எரி குழம்பு சொன்னால, அந்த எரி குழம்பு அதோட விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிறதும் கம்மியாக இருக்கிறதும் எதை பொறுத்துன்னா அதில் இருக்கக்கூடிய சிலிக்கா, வாட்டர், இந்த ரெண்டையும் பொறுத்தான். ஹைலி விஸ்காசிட்டி லாவா இஸ் ரிச் இன் சிலிக்கா அண்ட் ஹேஸ் லிட்டில் வாட்டர். இப்போ இதோட விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குன்னா அதில் சிலிக்கா அதிகமாக இருக்கும், தண்ணி கம்மியாக இருக்கும். லோ விஸ்காசிட்டி லாவால்னா விஸ்காசிட்டி கம்மின்னா சிலிக்கா கம்மியாக இருக்கும், தண்ணி அதிகமாக இருக்கும். இட் மூவ்ஸ் ரேப்பிட்லி ஃபார்மிங் ஸ்மூத் ஃப்ளோஸ். இது கொஞ்சம் மெதுவாக போகும், ஸ்மூத்தாக போகிறதுக்கு இது வசதியாக இருக்கும். பேரன் ஐலாண்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் அந்தமான் சி அண்ட் லைஸ் அபவுட் 138 km நார்த் ஈஸ்ட் ஆஃப் டெரிட்டரிஸ் கேபிட்டல். அந்தமான் கடலில் இருந்து 138 கிலோமீட்டரில் பேரன் ஐலாண்டுன்னு இருக்குது. இட் இஸ் ஒன்லி இன் ஆக்டிவ் வல்கேனோ அலாங் த செயின் ஃப்ரம் சுமத்ரா டு மயன்மார். லாஸ்ட் எரப்ஷன் அக்கர்ட் இன் 2017. அது வல்கேனோ வெளியேறக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். இது எங்கேருந்து இது வரைக்கும் போகுதுன்னா சுமத்ராலேருந்து மயன்மார் வரைக்கும் போகுது. சுமத்ரான்றது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடியது, மயன்மார்ன்றது பர்மா சொல்லுவோம்ல அந்த ஏரியா. லாஸ்ட் எரப்ஷன் அக்கார்ட் இன் 2017, 2017 நடந்திருக்கு. டைப்ஸ் ஆஃப் வல்கேனோஸ், என்னென்ன வகையான வல்கேனோ இருக்குன்னு சொல்கிறோம். த ஷேப் ஆஃப் வல்கேனோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் த லாவா அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் எரப்ஷன். ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஷேப் தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் வல்கேனோ. இதோட அமைப்பு, அந்த உருவம் எப்படி இருக்குன்னா இந்த லாவா எவ்வளோ வேகமாக வெளியேறுதோ அதை பொறுத்து அதோட வடிவமைப்பு இருக்குது. அதை பொறுத்து அந்த வடிவமைப்பு பொறுத்து 3 விதமாக பிரிக்கும். ஒன்று ஷீல்டு வல்கேனோ, சிண்டர் கோன் வல்கேனோ, காம்போசிட் வல்கேனோ. ஷீல்டு வல்கேனோன்றது இஸ் ஃபார்ம்ட் பை குவைட் எரப்ஷன் ஆஃப் லாவா விச் இஸ் அ லோ சிலிக்கா கான்டென்ட். இந்த ஷீல்டு வல்கேனோ எப்படின்னா அந்த வல்கேனோ வெளியேறது மெதுவாக வெளியேறது. முதல் பார்த்த மாதிரி டெக்கான் பிளாட்டியூலாம் உருவான சொன்னோம்ல, அந்த மாதிரி மெதுவாக வரக்கூடியது. இது பார்த்திங்க இதில் வந்து சிலிக்கா லெவல் கம்மியாக இருக்கும். சச் அ வல்கேனோ ஹேஸ் வைட் பேஸ் அண்ட் அ கோன் வித் ஜென்டில் ஸ்லோப்ஸ். வல்கேனோஸ் ஆஃப் த ஹவாய் ஐலாண்ட்ஸ் ஆர் ஆஃப் திஸ் டைப். இது எப்படி இருக்குன்னா அதோட மேல் பகுதி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ ஹவாய் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்க சொல்லுவோம். ரெண்டாவது சிண்டர் கோன் வல்கேனோ. Silica rich magma traps gases into the volcano until enough pressure is built to push the magma out of the earth's crust. அந்த ஃபோர்ஸ் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த சிலிக்கா மேக்மா வந்து அங்கங்கே மாட்டியிருக்கும், அது வெளியேறதுக்கு தேவையான ப்ரெஷரை இது உருவாக்கிக்கிட்டு இருக்கும். when this type of volcano erupts, it shoots gases, ash etc. with great force. இது என்ன பண்ணுன்னா அதோட எக்ஸ்ப்ளோஷன் டைமில் அந்த காற்றுகளும் சாம்பலையும் வெளியேற்றும். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு வெளியேற்றும். Such volcanoes have steep slopes and made of cinder and ash. They are known as cinder cone volcanoes. இந்த மாதிரி இந்த சிண்டர் காற்று அதே மாதிரி இந்த சாம்பல்லாம் வெளியேற்றுறதுனால இந்த பேர் சிண்டர் கோன் வல்கனோஸ் சொல்லுவோம். Many volcanoes of Mexico and Central America belong to this group.
அமெரிக்கா, மெக்சிகோவில் இருக்கக்கூடிய பல எரிமலைகளை இந்த குரூப்பில் சொல்லுவோம். மூணாவது வந்து காம்போசிட் வால்கேனோ. இந்த படத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைனாஸ், சிண்டர், வெண்ட், மேக்மா. இதோட வடிவமைப்பு காம்போசிட் வால்கேனோ. காம்போசிட் வால்கேனோஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆல்டர்னேட் லேயர்ஸ் ஆஃப் லாவா, சிண்டர் அண்ட் ஆஷ். இந்த காம்போசிட் வால்கேனோவை பொறுத்த வரைக்கும் இந்த லாவா, எரிக்குழம்பு, சிண்டர் அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு பாறைகள், அது மாதிரி ஆஷ், சாம்பல்கள், இதெல்லாம் இதால் மாற்றி மாற்றி ஒவ்வொரு லேயராக உருவாயிருக்கு. தே ஆர் ஆல்சோ கால்டு ஸ்ட்ராட்டோ வால்கேனோ. அதுக்கு இன்னொரு பேர் ஸ்ட்ராட்டோ வால்கேனோன்னு இருக்குது. சென்ட் ஹெலன்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்போசிட் வால்கேனோ. சென்ட் ஹெலன்ஸ்னு ஒரு எரிமலை இருக்குது, அது இதுக்கான எடுத்துக்காட்டு. Volcanoes are also grouped according to their periodicity of eruption such as active, dormant and extinct. இது எவ்வளோ நேரம் இருக்குதுன்ற பொறுத்து இதுக்கு 3 தான் சொல்லுவோம். எவ்வளோ காலம் ஆக்டிவாக இருக்கிறது, டார்மண்ட், எக்ஸ்டிங்க்ட். The name refers to the state of the activity. ஆக்டிவ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, volcanoes that erupt frequently are called active volcanoes. அடிக்கடி வெளிப்படுற இந்த மாதிரி எரிமலைகளுக்கு பேர் ஆக்டிவ் volcanoes சொல்லுவோம். Most of the active volcanoes lies in the Pacific ring of fire belt, which lies along the Pacific coast. இந்த பெசிபிக் ஓஷன் சொல்கிறோம், அதோட கடற்கரையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. There are about 600 active volcanoes in the world, such as Mount Stromboli in Mediterranean Sea, St. Helens in USA, Pinatubo in Philippines. உலகத்தில் கிட்டத்தட்ட 600 எரிமலைகள் ஆக்டிவாக இருக்குது. அதில் சில எடுத்துக்காட்டு இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. மெடிட்டரேனியன் சீயில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஸ்ட்ராம்போலி, சென்ட் ஹெலன்ஸ் யூஎஸ்ஏல இருக்கிறது, பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய பெனாட்டுபோ. மவுனா லோவா இன் ஹவாய் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆக்டிவ் வால்கேனோ. ஹவாயில் இருக்கக்கூடிய மவுனா லோவா தான் உலகத்திலே ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெரிய எரிமலை. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 3255 மீட்டர், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு பக்கத்தில். ஸ்ட்ராம்போலி இஸ் நோன் அஸ் த லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் சி. டார்மண்ட், இப்போ 3வது வகையில் 2வது வகை பார்ப்போம். டார்மண்ட் volcanoes have shown no sign of activity for many years, but they may become active at any time. It is also called sleeping volcano, Vesuvius mountain of Italy, Mount Fujiyama in Japan, Mount Krakatoa of Indonesia are famous examples of this type. இந்த டார்மண்ட் பார்த்திங்கன்னா இப்போ அமைதியாகவே ரொம்ப காலத்துக்கு இருக்கும், திடீர்னு ஆக்டிவ் ஆயிரும். இதுக்கு பேர் வந்து ஸ்லீப்பிங் வால்கனோஸ் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் எங்கெங்கே இருக்குன்னா, ஸ்லீப்பிங் வால்கனோ வெஸ்வியஸ் மவுண்டன் ஆஃப் இட்டாலி, இட்டாலியில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் வால்கனோன்னு இருக்குது. ஜப்பானில் மவுண்ட் ஃபுஜியாமா, இந்தோனேஷியாவில் மவுண்ட் கிரக்கட்டோவா, இதெல்லாம் இதுக்கான எடுத்துக்காட்டு. எக்ஸ்டின்ட், த டாப் ஆஃப் த எக்ஸ்டின்ட் volcanic mountains have been eroded. Mount Popo of Myanmar and Mount Kilimanjaro and Mount Kenya Africa are example of extinct volcanoes. எக்ஸ்டின்ட் நான் ஏற்கனவே வல்கனோவாக இருந்திருக்கும், இப்போ டோட்டலாக அழிஞ்சிருக்கும். அதான் வந்து எக்ஸ்டின்ட் வல்கனோ சொல்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் volcanoes in this world. உலகம் ஃபுல்லாக வல்கனோ எங்கெங்கே இருக்குன்றது. வல்கனோ ஆர் லொக்கேட்டட் இன் அ கிளியர்லி டிஃபைன்ட் பேட்டர்ன் அரவுண்ட் த வேர்ல்டு. அதை பார்க்குறதுக்கு அந்த படம் அழகாக எல்லாமே கடற்கரை ஏரியாலாம் இருக்குது. They are closely related to regions that have been intensely folded or faulted. There are about 500 active volcanoes and thousands of dormant and extinct ones. மொத்தம் இது 500 ஆக்டிவ் வல்கனோ இருக்குது, ஆயிரக்கணக்கான டார்மெண்ட்டாக இருக்குது. டார்மெண்ட்னால் எப்போ வேணாலும் ஆக்டிவ் ஆகலாம். அதே மாதிரி and extinct ones. They occur along the coastal mountain range as offshore islands and in the midst of oceans, but there are few in the interior of the continents. இது பெரும்பாலும் கடற்கரை மலை பகுதிகளில் தான் இருக்கும். பூமிக்கு நடுப்பகுதியிலையும் கடலுக்கு நடுவுலையும் இருக்குது, கான்டினென்ட்ஸ்க்கு நடுவுலையும் சில இடத்துல இருக்குது. The volcanic belts are also the principal earthquake belts of the world. There are 3 major zones of volcanic activities in this world. 3 இடத்துல வந்து அதிகமான அளவில் வந்து ஆக்டிவாக இருக்குது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கம்ன்றது பெசிஃபிக் பெல்ட், இந்த மிட் கான்டினென்டல் பெல்ட், இந்த மிட் அட்லாண்டிக் பெல்ட், இதெல்லாம் இந்த படத்தில் குறிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்குது. சர்க்கம் பெல்ட்ன்ற என்னது? This is the volcanic zone of the convergent oceanic plate boundary. It includes the ocean volcanoes of the eastern and western coastal areas of Pacific Ocean. இந்த பெசிஃபிக் ஓஷனோட பாருங்கள், இதை சுற்றி இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்க்கம் பெல்ட். இந்த பெசிஃபிக் ஓஷன்னா எங்கேயே ஆரம்பிக்குது, இந்த பக்கம் ஏஷியாவில் ஆரம்பித்து நடுவில் அமெரிக்கா வரைக்கும் போய் இப்படி இருக்குது. மிட் கான்டினென்டல் பெல்ட். This is the volcanic zone of convergent continental plate and boundaries that includes
the volcanoes of Alpine mountain chains, the Mediterranean Sea, and the fault zone of Eastern Africa. The important volcanoes are Vesuvius, Stromboli, Etna, Kilimanjaro, and Kenya. Surprisingly, the Himalayas have no active volcanoes at all. இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் சொல்கிறது. மெடிட்ரேனியன் சி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த ஏரியாவில் இருக்குது மிட் கான்டினென்டல் பெல்ட்ன்றது. ஆனால் இதில் வந்து ஹிமாலயாஸில் வந்து ஆக்டிவாக இல்லைன்னு சொல்கிறாங்க. தேர்ட், மிட் அட்லாண்டிக் பெல்ட். திஸ் பெல்ட் ரெப்ரசன்ட் த டைவர்ஜென்ட் பவுண்டரிஸ் ஆஃப் பிளேட்ஸ் லொக்கேட் அலாங் த மிட் அட்லாண்டிக் ரேஞ்சஸ். அட்லாண்டிக் ஓஷன் பகுதியில் இருக்கக்கூடியது. The volcanoes of this area are mainly of fissure eruption type. Iceland is the most active volcanic area and is located on the mid-Atlantic ridge. St. Helena and Azores Islands are other example. இங்கே இருக்கக்கூடிய ஃபிஷர் எரப்ஷன் டைப். இது வந்து ரொம்ப வேகமாலாம் வராது, மெதுவாக வரும். அதனால் அது வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்லாண்ட் இஸ் த மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனிக் ஏரியா. அங்கே இருக்க ஐஸ்லாண்டில் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த வல்கனோ இருக்குது. இது வந்து மிட் அட்லாண்டிக் ரிட்ஜில் இருக்குது. சென்ட் ஹெலனா அண்ட் அசோர் ஐலாண்ட்ஸ் ஆர் அதர் எக்ஸாம்பிள்ஸ். இதோட அந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, தேட்ஸ் இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் இஸ் கம்பேர்ட் வித் அன் அவுட்டர் ஆப்பிள். நம்ம பூமியோட உள்பகுதியை வந்து ஒரு ஆப்பிளுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். த க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த். பூமியோட மேல் பகுதியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ரஸ்ட்னு சொல்லுவோம். அப்பர் பார்ட் ஆஃப் த எர்த் க்ரஸ்ட். இந்த க்ரஸ்ட்டுக்கு அப்பர் பார்ட்டை வந்து சியால்னு சொல்லுவோம். சியால்னா அது சிலிக்கான் அண்ட் அலுமினியம், அந்த அதில் உருவாயிருக்கதான் அதில் பாதி சியால். லோயர் பார்ட் ஆஃப் த எர்த் க்ரஸ்ட் இஸ் சீமா, சிலிக்கான், மெக்னீசியம். The mantle is about 2,900 km thick. The lithosphere is broken into number of plates known as lithospheric plates. The earthquake waves are recorded by instrument called seismograph. The earthquake waves are recorded by instrument known as seismograph. Seismograph யூஸ் பண்ணி earthquake வந்து மெஷர் பண்ணுவாங்க. Tsunami is caused by an underwater earthquake. பூமிக்கு அடியில், தண்ணிக்கு அடியில் ஏற்படக்கூடிய இந்த நிலநடுக்கத்தில் தான் வந்து சுனாமி ஏற்படுது. வல்கனைசேஷன் வெண்ட் ஆர் ஓப்பனிங் ஆன் த எர்த் க்ரஸ்ட். இந்த க்ரஸ்ட்ன்ற மேல் பகுதி சொன்னோம்ல, அங்கே இருக்கக்கூடிய பெரிய வெடிப்பு இல்லைன்னா ஒரு பிளவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வல்கனோட இதாக இருக்க சொல்லுவோம். த ஷேப் ஆஃப் த வல்கனா டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் லாவா அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் எரப்ஷன். ஒரு வல்கனா என்ன வடிவமைப்பில் இருக்குன்றது அந்த லாவா எவ்வளோ வேகமாக வெளியேறுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது, எதால் உருவாகிருக்கு அப்படின்னு. தெர் ஆர் 3 மேஜர் ஜோன்ஸ் ஆஃப் வல்கானிக் ஆக்டிவிட்டி இன் த வேர்ல்டு. 3 வல்கானோ ஆக்டிவிட்டி இருக்குது. அது நம்ம என்னென்ன சொன்னோம்னா ஆக்டிவ், டார்மண்ட் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் சொல்லியிருக்கோம். இதோட அந்த பாடத்தை முடிச்சுப்போம்.